மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு, இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு இந்தியாவை வந்துட்டு கைப்பற்றிட முடியுமா அப்படின்னா, மேபி சான்சஸ் ஆர் தேர். பக்கத்தில் உள்ள நாடுகளில் நீங்கள் அந்த மாதிரி நடக்கிறத கவனிக்கலாம். எடுத்துக்காட்டா ஒரு இராணுவ தளபதி வந்து அந்த நாட்டோட பிரதமரை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு, மக்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்தில் ஒரு நாட்டில் அந்த நாட்டில் வந்து தீவிரவாத கூட்டம் வந்து அந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்க. அந்த நாட்டில் மக்கள் வந்து குறிப்பாக அரசு வேலையில் இருந்த ஒருத்தங்க வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்து சம்பள உயர்வுக்காக போராடுறாங்க. அப்போ சம்பள உயர்வு கேட்டு முன்னாடி நின்னவங்க எல்லாத்தையும் வரிசையில் இருக்க கொஞ்சம் பேர்த்த சுட்டு தள்ளிட்டு, இப்போ யார் யாருக்கெல்லாம் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டால், மற்றவங்க எல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிட போகிறாங்க. அப்போது ஒரு இராணுவ பலத்தை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மொத்த இந்தியாவில் உள்ள அத்தனை இராணுவமும் உங்கள் பேச்சை கேட்குது. காலாட்படை, கப்பற்படை, விமானப்படை எல்லாம் உங்கள் பேச்சை கேட்குது. பயங்கர சக்தி வாய்ந்த நபராக இருக்கீங்க. நீங்கள் அப்போது ஒரு பிரதமரையோ முதலமைச்சரையோ ஏதாவது ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோ தாக்கிட்டு